யெகோவா தேவனுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை, இயேசுவின் நாமத்திலே அவரை துதித்து இந்த சமுதாயத்தில் மனிதன் என்கிற சமுதாயம் மனிதன் என்பதை விட்டு ஜாதி என்கிற பெயராலே பிரிந்து கிடக்கிறது. மதம் என்கிற பெயராலே பிரிந்து கிடக்கிறது. அவரவர்கள் ஜாதிக்கும் அவரவர்கள் மதத்திற்கும் தேவையானவைகளை அவரவர்கள் தங்களுக்கு ஏற்றவர்களை தேர்வு செய்து அவர்கள் மூலமாய் தங்களுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் எது என்று சொன்னால் அது கிறிஸ்தவ சமுதாயம் மட்டும்தான் என்பதை உணர்ந்து அந்த சமுதாயத்தை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த சமுதாயத்திலே அடிமட்ட தட்டிலே இருக்கிறவர்கள் எல்லாம் உயர்வான நிலை பெற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடும் சிந்தனையோடும் வெகு நாளாக யோசித்து சிந்தித்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாக தோன்றின இந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். 30 ஆண்டு காலமாய் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றும் கிறிஸ்தவர்கள் ஒன்றுபடவில்லை. இன்னும் அந்த அவர்களுக்கான தேவைகளுக்காக யாராவது ஒருவர் அரசியல் அமைப்பிலே சென்று வாதாடுவதற்கு ஒரு ஆள் தேவை. தெருவாரு நம்ம மீட்டிங் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு போயிட்டா யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. நம்ம அவங்க முன்னாடி போய் நின்று எங்க மக்களுக்காக இதை செய் அப்படின்னு போராடுவதற்கு ஆள் தேவை. அப்படிப்பட்ட போராட்ட குணம் படைத்து போராடுவதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்று அதற்கான முயற்சியை முன்னெடுத்து ஆலமரத்தை போல ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களே, இந்த கட்சியை முன்னே கொண்டு போவதற்காக ஆலமரத்தை தாங்கி நிற்கின்ற விருதுகளை போல இந்த கட்சியினுடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த மரத்திலே வந்து இளைப்பாறுவதற்காக தோன்றிக் கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தினுடைய தொண்டர் சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அநேக நேரம் கடந்ததால் அநேக விஷயங்கள் பேச முடியாது. ஆனாலும் இந்த கூட்டத்தினுடைய இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். வருகின்ற காலங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எஸ்சி மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தான் துன்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். அது அம்பேத்கருடைய புண்ணியத்தினால ஏதோ இன்றைக்கு முன்னேறி எல்லாம் அவர்கள் எல்லாம் கேட்டு தட்டு போடுகின்ற அளவுக்கு உயர்ந்து அரசாங்கத்திலே எல்லாம் வேலை பெறுகிற அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறார்கள். ஆகவே எஸ்சியிலும் அடித்தட்ட மக்கள் வாழ்கிற மக்கள் ஓட்டு இல்லாமல் இனிமே அரசாங்கம் நியமிக்க முடியாது என்பதை உணர்ந்ததனாலதான் இப்ப அவங்களை விட்டுட்டாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா கிறிஸ்துவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும்.
கிறிஸ்துவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனுடைய வெளிப்பாடு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அரசாங்க விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமையே வெள்ளக்காரன் இருக்கும் போது அரசாங்க விடுமுறை எதுக்காக விட்டாங்கன்னா ஆராதனை செய்வதற்காகவே தான் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை செய்யப்பட்டது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடையாது, எல்லாரும் வேலைக்கு போனோம், இடையில வேற ஒரு நாள் லீவு இல்லாம. அதனுடைய உள்ளாமல் என்ன அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தேவனை தொழுது கொள்ளக்கூடாது என்பதை நாட்டுக்காக சொல்லுகிறான். அவன் நாட்டுக்காக சொன்னா அவனை கூட அறிவாளி நம்ம. அவன் பூமியில என்ன இதிகாசங்களையும் அதிகம் படிச்சுட்டு வந்தான். நாங்க வானத்துக்குரிய வேளாண்மத்தை படிச்சுட்டு வந்திருக்கோம். அவன் மூச்சு விடும் போதே அவன் எதுக்காக விடுறான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேவன் அறிவு. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் ஞானவான்கள். ஞான ஸ்நானம், நம்மெல்லாம் ஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள். எதனால? ஞானத்தினாலே. ஞானம்னா அறிவாளிகள். ஆனா அறிவாளிகள் அதை தவிர ஒன்னா சேர மாட்டேன், அதான் தெரியும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒன்னா சேர்ந்துட்டா வேற எவனுமே வெளியே வர முடியும். ஆக நம்ம ஒன்னா சேரக்கூடாதுன்றதுதான் யாருடைய வேலைன்னா பிசாசுடைய வேலை, சாத்தானுடைய வேலை. சாத்தான் யாருன்னா இப்ப ஆண்டு கொண்டிருக்கிறான், அவன் தான் சாத்தான். அது அவனுக்கே தெரியாது இல்லையா? அவனுடைய நோக்கம் கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது. அப்போ நாம தனியா அப்படியே பிரிஞ்சு இருந்தோம்னாக்கா அரசாங்கத்திலே சென்று வாதாடுவதற்கும் அல்லது அங்கே நம்முடைய குறைகளை வெளிப்படுத்துறதுக்கு கூட ஆள் கிடையாது. அவனுங்க சிறுபான்மையில ஒரு பிரிவு வச்சுக்கிறான் அரசாங்கத்தில், சிறுபான்மையில ஒரு பிரிவு. ஆனா அந்த சிறுபான்மையில பொறுப்பா இருக்கிறவங்க அவன் அதாவது சிறுபான்மையான அவன் எவனுமே கிறிஸ்துவத்தை பற்றி அவன் பேசுறது கிடையாது, கிறிஸ்துவத்தை பற்றி எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அவனுக்கு இதை பத்தி யோசனை எனக்கு ஒரு பதவி கட்சி, அந்த பதவி கட்சியில அவன் வாழ்ந்துக்கிறானே தவிர அந்த பதவியுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிற அந்த சிறுபான்மைக்கு தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு உணர்வு இல்லை. ஏன்னா யார் நம்மளை கேட்க போறாங்க? நம்மளை யார் கேட்க போறாங்கன்னு நினைப்பு கேட்கறது ஆளுகிறாங்கன்னா அப்ப பக்கத்தில் நிற்கணும். சும்மா அவர் செய்வார், அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நிற்கணும். அரசாங்கம் அந்த நம்மளை இவங்களுக்கு பெரும்பான்மையான செல்வாக்கு இருக்கிறது. மக்கள் இந்த கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு விட்டார்கள், ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இனி அவர்கள் தயவு இல்லாமல் நாம் ஒன்று செய்ய முடியாது என்ற நிலையில் நாம் உருவாகும். அது எப்படி உருவாகனா ஒன்று வரும்போது அவங்க இப்ப நீங்க வந்திருக்கிற மக்கள் இந்த நோக்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் போய் வராதவர்களுக்கு சொல்கிறீர்களானால் இது 1000 என்றால் அடுத்து அது 10,000 பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நம்முடைய கையிலே இருக்கிறது இல்லையா? ஏன்னா மற்ற மக்களை எல்லாம் யாரும் கூப்பிடுறது இல்லை. மற்றவங்கெல்லாம் நீங்க வாங்க மலைக்கு போகலாம், நீங்க வாங்க சாமி கும்பிடலாம், நீங்க வாங்க செய்யலாம்னு யாரும் கூப்பிடுறாங்கன்னா ஒன்றும் இல்லை. நம்ம தான் போய் கூப்பிடுறோம். அப்படி கூப்பிட்டு நீங்க எத்தனையோ கோடி பேரை ஒன்றாக இணைத்திருக்கிறோம் கிறிஸ்துவின் பின்னால. அந்த இணைப்பு, அந்த கிறிஸ்துவுக்கு பின்னோக்கி வந்திருக்கிற நாமும் இந்த பூமிக்குரிய நன்மைகளை, நம்முடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பூமிக்குரிய ஒருவர் தேவை இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுறாருன்னு நம்ம சொல்றோம். அது பரவாத வாழ்க்கைக்கு இங்க ஒழுங்கா வாழ்ந்துட்டு போனா தான் அங்க போய் சேர முடியும். இங்கே வாழ்க்கை இன்னைக்கு நாம இருக்கிறோம்,
நம்ம இந்த உரிமையை முன்னேற்றலன்னு சொன்னா, இந்த உரிமைக்காக போராடலன்னு சொன்னா, இந்த உரிமைக்காக நாம் எழுந்து நிற்கலன்னு சொன்னா, அடுத்து நமக்கு பின்னாடி வருகிற சந்ததிய கிறிஸ்தவர்கள் இல்லை என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் என்பதை மறந்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகக்கூடாது என்று சொன்னார். இன்று நாம் நம்முடைய கையில் இருக்கிறது. நாம் தான் ஒன்றுபட்டு நம்முடைய ஆதரவை நாம் இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்கின்ற தலைவருக்கு பின்னாக நின்று நாங்கள் இருந்தோம் என்று நம்முடைய குரலை எழுப்பும் போது அவருடைய குரல் பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்ம ஏன் அவர் எழுப்பி